அடுத்து நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல், ஆட்சி, அதிகாரம் போதும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை சால்வ் பண்ணலாம், எல்லாமே நமக்கு தோதாகிற மாதிரி அமைச்சிக்கலாம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அப்படியே பழக்கமாயிட்டாங்க. பிரச்சனையாக இருந்துட்டு போதுங்க, நாங்கள் ஓரளவு தோதாகிறோமா போதும், நல்லது பண்ணலாம், ஏதோ ஓரளவு பண்ணலாம், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். காங்கிரஸ் தான் ஒரு சரியான தீர்வு. ஆனாலுமே பாஜக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரு ஆத்ம நிலை இருக்கும். இவ்வளோ கேஷ் தேவை, இவ்வளோ சூழ்நிலை தேவை, இதெல்லாம் எங்களுக்கு தோதாச்சுன்னா நாங்களும் ஓகே, எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தோதாகலை, அதனால் எங்கள் பொழப்பை மட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அப்போவே எவ்வளவோ நல்லது நடக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம படிப்படியாக அதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அதனால் ஒவ்வொரு படிநிலையும் அந்த விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்தினாலே போதும். நமக்கு அவ்வளோவா துன்பம் அப்படின்றது தோதாகாது. எல்லாமே நன்மையாக மட்டும்தான் தோதாகும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆத்ம நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒரு படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு சில விஷயம் கேட்டிருப்பாங்க, ஒரு சில நிகழ்வு இருக்கும். ஓகே, இதுதான் உலகம், நம்ம தான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் யார்த்து இருந்தது, இதுக்கப்புறமும் யார்த்து இருந்தது. இங்கே நிறையா சம்பவம் நடந்திருக்கு. ஓகே, அதனால் மனித நிலையானது ஒரு விலங்கினத்துக்கும் கீழே ஒரு நிலை தான். விலங்கினத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவங்க ஒரு ஆனந்த நிலையில் தான் இருப்பாங்க, அதாவது ஒரு இன்பமான நிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மனம் அப்படின்ற ஒரு நிலையில் துன்பம், துயரம், வேதனை, சங்கடம், சலுப்பு, சச்சரவு, போட்டி, பொறாமை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு இயல்பாகவே ஒரே ஒரு நிலை மட்டும்தான், நல்ல ஒரு ஒரு இன்பமயமான ஒரு நிலை, ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் விலங்குகளுக்கு. விலங்குகளோட தாழ்ந்த நிலையில் இருக்கிறனால தான் மனித நிலையானது ஒரு துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை. அப்படின்றப்போ இந்த தேவ ஒளியில் உள்ளவங்க தான் நமக்கு பாதையை அமைச்சு கொடுப்பாங்க. இந்த பாதையில் போங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றா தோதாங்க அப்படின்னு. அப்படி தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, அப்படின்றப்போ நமக்கு சரியான பாதையை அவங்க வெளிச்சப்படுத்துன்றப்போ நம்ம அந்த பாதையில் பயணிக்கிறப்போ நமக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அந்த பாதையில் நம்ம பயணிக்கிறதுக்கு நிராகரித்தோம் அப்படின்னா துன்பம் கிடைக்கும். ஓகே, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு ஒற்றுமை தேவை, ஆதரவு தேவை, பண்பு தேவை. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக நம்ம ஒரு விஷயத்த செயலால் தான் சால்வ் பண்ணணும். அது நிச்சயமாக ஒரு தீர்வாக அமையும். ஏன் அப்படின்னா நிறைய யுகம் மாறி இருக்கு. கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம், இந்த மாதிரி நிறைய யுகங்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட். இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி தான் கான்செப்ட். அதனால் நம்ம டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு மூவி புக் பண்ணாலோ, இல்லை ஒரு வெப் சீரிஸ் புக் பண்ணாலோ, ஒரு ட்ராமா புக் பண்ணாலோ, ஒரு கம்பெனிக்கு உண்டான ஒரு நிலையை தோது பார்த்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு கேஷ் கொடுத்தாலோ நமக்கு தோதாகும். ஓகே, ஆனால் தற்சமயம் நமக்கு எங்கே தோதாகுதோ அங்கே நம்ம மூவ் பண்ணி போனால் தான் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு அதை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஏதோ வகையில் நினச்சிக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வேகமாக கொஞ்சம் சுலபமாக இருக்கிறப்பவே சால்வ் பண்ணணும். அப்போ தான் நல்லது. ஓகே, சரி, எலான் மாஸ்க் எல்லாம் இந்த கம்பெனி கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.